எல்லைகளை தாண்டி எண்ணங்களின் பெருக்கமும் எல்லைகளின் விரிவாக்கமும். தேவன் 3வது பத்தாண்டில் விரிவாக்குவேன் என்று சொன்ன வார்த்தை எல்லா துறைகளிலும் நிறைவேறியது. நண்பர் ஹெய்னர் பீகார் வந்த நேரத்தில் ஊழியத்தினை பார்த்து சந்தோஷப்பட்டவர். உங்களுக்கு இருக்க இடம் குறைவாக உள்ளது, எனவே இன்னும் இடம் வாங்க வேண்டும் என்றார். அப்படி அவர் சொல்லும்போது அருகில் 7 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். கூடவே இந்த நிலம் கிடைத்தால் நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன் என்றார். அவர் கடந்து சென்ற சில மாதங்கள் கழித்து அந்த நிலத்தின் சொந்தக்காரர், இதனை விற்கப் போகிறேன், ஒரு ஸ்கூல் கம்பெனி 32 லட்சம் ரூபாய் தர வாக்கு கொடுத்திருக்கிறது என்றார். நான் அவரிடம், பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறதை மறந்துவிட்டீர்கள் என்றேன். அவரோ, எனக்கு உங்களுக்குத்தான் தர ஆசை என்றார். நானோ, இந்த விலைக்கு யார் வாங்குவது என்று அதனை உதறிவிட்டேன். 2 மாதங்கள் கழித்து மீண்டும் வந்து, எனக்கு இதனை உங்களுக்கு தருவதற்காகத்தான் ஆசை, என்ன விலை தருவீர்கள் என்று கேட்டார். நானோ 14 லட்சம் என்று சொல்ல, அவர் பாதியாவது தாருங்கள் என்று 16 லட்சத்திற்கு சம்மதித்தார். நான் பின்னதாகவே பேசுகிறேன், எனக்கு 1 மாதம் அவகாசம் தாருங்கள் என்றேன். அந்த நாட்களில் நானும் மனைவியும் ஐரோப்பாவிற்கு ஊழியம் செய்ய சென்றோம். பாரிஸ் கூட்டங்களை முடித்துவிட்டு சுவிஸ் ஊழியத்தினையும் 10 நாட்கள் நண்பர் ஹெய்னர் வீட்டில் தங்கி முடித்தோம். அந்த நாட்களில் நானோ மனைவியோ அந்த நிலத்தினை குறித்து அவரிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. கூடவே தேவன் தருவார் என்றால் எப்படியும் தருவார் என பூரணமாக நம்பினோம். நான் புறப்பட்டு ஜெர்மனி செல்ல வேண்டும். என் மனைவி ஊழியத்து நிமித்தம் இந்தியா திரும்ப வேண்டும். எங்களை விமானத்தில் கொண்டு செல்ல ஹெய்னர் ஆயத்தமானார். அவருடைய முகம் வாடியிருந்ததை கவனித்த நான், சுகமில்லையா என கேட்டேன். அவரோ, இரவில் தூங்கவில்லை, தேவன் என்னை தூங்க விடவில்லை என்றபோது நான் காரணம் கேட்க, உனக்கு ஏதாவது நான் வாக்கு கொடுத்தேனா என்று கேட்டார். நான் மனைவியை பார்த்து சிரித்தேன். அவரோ, என்ன என்று துளைக்க, நான் 7 ஏக்கர் நிலம் விலைக்கு வருவதனை கூற, அவரோ, நீ இந்தியா போய் சேர்வதற்குள் பணம் அனுப்பிவிடுவேன் என்றபோது அதிர்ந்து போனோம். இத்தனை சுலபமாக தேவன் இதனை வாய்க்கச் செய்தபோது இது விரிவாக்கத்தின் 10ஆண்டு என்பதனை உறுதியாக நம்பினோம். கூடவே 1973 ஜெபித்தபோது முதல் ஆண்டில் தப்பி பயிராகிறதையும், 2வது ஆண்டில் தானாய் விளைகிறதையும், 3வது ஆண்டில் நீ விதைத்ததை அனுபவிப்பாய் என்றும் தேவன் கூறிய வார்த்தையின் அர்த்தம் இப்போதுதான் புரிந்தது. மேல்கண்ட காரியத்தினை மனதில் கொண்டு அறிவிக்கப்படாத 200 போஸ்டல் கோடுகளை தெரிந்து கொண்டு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் அங்கே பணி செய்ய 400 பேரை ஆயத்தப்படுத்தி அனுப்புவது என்கிற திட்டத்தினையும் அமலாக்க எண்ணம் கொண்டு அதற்குரிய தகவல்களை சேகரித்து வட தென் இந்திய மக்களுக்கு 2 ஆண்டுகள் பணி செய்ய சவால் விட்டபோது 400 பேர் கிடைத்தனர். அனைவரையும் 21 நாட்கள் பயிற்சி கொடுத்து தலைவர்களின் கீழே அனுப்பி வைத்தோம். இந்த திட்டத்தினை பீஸ், அதாவது பின்கோட் இவாஞ்சலிசம் அண்ட் சர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று அழைத்தோம். அந்த ஊழியர்கள் சமாதானம் என்று அர்த்தம் கொள்ளும் பீஸ் ஊழியர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். இதன் மூலம் புதிதாக 200 பணித்தளங்கள் 2 வருடத்தில் ஆரம்பிக்க தேவன் உதவி செய்தார். கனி கிடைத்த பணித்தளங்களை தக்க வைத்து கொண்டு தொடர் ஊழியத்தினை செய்ய ஒப்புக்கொடுத்த ஊழியர்களை முழு நேர மிஷனரிகளாக பின்னர் மாற்றவும் தேவன் உதவினார். இப்படியே பல்கலைக்கழகங்களை சந்திக்கவும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வாரணாசி, அலகாபாத், பாட்னா, ராஞ்சி, தன்பாத், முசஃபர்பூர், தர்பங்கா, டாட்டாநகர், கயா என்ற முக்கிய நகரங்களில் இருந்த 14 பல்கலைக்கழகங்களில் ஊழியம் செய்ய விசேஷித்த கிருபை பெற்றவர்களை தெரிந்து எடுத்து சகோதரர் ஐசக் ஜெயக்குமார் தலைமையில் ஸ்டாம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ரீச் மினிஸ்ட்ரீஸ் என்ற ஊழியத்தினை ஆரம்பித்தோம். சகோதரர் ஐசக் விவசாயத்துறையில் ஒரு உயர் அதிகாரியாகவும் அவருடைய மனைவி டாலி கல்லூரி விரிவுரையாளராகவும் பணி செய்து பணியை துறந்து மிஷனரி பணிக்கு வந்தவர்கள். இதுவும் விரிவாக்கத்தின் விளைவே. இதன் மத்தியில் 2000வது ஆண்டின் உபவாச ஜெபத்தில்
இனி பீகாரில் பயிற்சி பெற்றோர் உலகத்தின் கடின நாடுகளில் பணி செய்வார்கள் என தீர்க்க தரிசனம் வெளிப்பட, குறிப்பாக ஆப்கானிஸ்தானத்தில் உள்ளவர்களை சந்திக்கும் நோக்கத்தோடு அந்த முயற்சியில் ஈடுபட்டபோது தூத்துக்குடியை சார்ந்த சகோதரர் சாம், சகோதரி சோஃபியா மாணவர் பணியினின்று விடுப்பு பெற்று ஆப்கானிஸ்தானம் செல்ல விருப்பம் தெரிவித்தனர். ஜபித்தபின் அவர்கள் ஈரானில் வாழும் ஆப்கானிஸ்தான் அகதிகள் மத்தியில் சில ஆண்டுகள் பணி செய்யவும் மற்றும் சகோதரர் ஜெரி, சகோதரி ஜெஸ்ஸி ஆப்கானிஸ்தானத்தில் 2 ஆண்டுகள் தங்கி ஊழியம் செய்யவும் தேவன் கிருபை பாராட்டினார். இந்நிலையில் சிங்கப்பூரில் இருந்த சகோதரர்களில் சிலர் ஒன்று சேர்ந்து ஜெம்ஸ் சிங்கப்பூரை ஸ்தாபித்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தனர். அவர்களும் இயக்கிவிடப்பட்டபடியினால் முதலில் மலேசியாவுக்கும் பின்னர் மியான்மாருக்கும் சுவிசேஷம் கொண்டு செல்ல முயற்சி செய்து வெற்றி கண்டனர். நேபாளமும் திறக்க ஆரம்பித்தது. பின்னர் அதனை விபரமாக எழுதுகிறேன். இப்படியாக விரிவாக்கம் எல்லைகளை தாண்டி தேசங்களிலும் ஊழியத்தினை செய்ய கதவுகளை திறந்தது. ஜெயக்கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார் என்பதற்கு இணங்க தேவைகளையும் தேவன் சிறப்பாக சந்திக்க ஆரம்பித்தார். தென்னகத்தில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சிகள் உண்டாக்கப்பட தாங்குபவர்கள் எழும்பினார்கள். ஜெபிப்போர் எண்ணிக்கையும் அதிகமாயிற்று. நம்முடைய ஊழியர்கள் அனைவரும் இந்தியர்களாலேயே தாங்கப்படுகின்றனர். எழுப்புதல் தீயினை வளர்க்கும் பணியில் தேவன் எல்லைகளை பெரிதாக்கின போது தென்னகத்தில் தேவன் தாங்குவோரை அதிகம் எழுப்பினார். அதற்கு ஏதுவாக நான் அநேக கன்வென்ஷன்களிலும் எழுப்புதல் கூட்டங்களிலும் பங்கு பெற்றேன். என்னுடைய ஊழிய அனுபவங்கள் வேதத்தின் வசனங்களை வித்தியாசமான கோணத்தில் விளக்குவது, யாருக்கும் அஞ்சாமல் சத்தியத்தினை அறிவிக்கும் தைரியம், வைராக்கியம் ஆகியவை தேவ ஜனத்தை வேகமாக தட்டிவிட்டது. குறிப்பாக முதலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒய்பிஎஃப் மூலமும் மற்றும் என்பிஎஃப் மூலமும் தேவ காரியத்தினை செய்யும் முறைகளில் ஜனங்கள் ஈடுபட்டனர். என்பிஎஃப்பின் பிரதானமான சகோதரர் ரோலன்ஸ், சகோதரர் ஜாக்கப் போன்றவர்களும் இதில் அதிக கவனம் செலுத்தினர். இன்று சகோதரர் ரோலன்ஸ் அவர்களின் 2 பிள்ளைகளும் மிஷனரிகளாக இணைந்திருப்பது நமக்கு வரப்பிரசாதமே. அதேபோல வேர்கிளம்பி பகுதியை சார்ந்த சகோதரர் கனகராஜ் மேற்கு பகுதியில் தீவிரம் காட்டினார். சென்னையிலும் அநேக போதகர்கள் முதலாவது என்னை உபயோகித்தனர். ஆனால் சிலருடைய கருத்து வேறுபாடுகளின் நிமித்தம் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் நான் சிலரால் கடுமையாக வெறுக்கப்பட்டேன். சிலர் இவர் ஊழியர்களை பொது மேடையில் தாக்குகிறார் என்று குறை கூறினர். வேத வசனத்தை விளக்கி காட்டியபோது சிலருடைய குறைகள் அப்பட்டமாக தெரிந்தது. பகட்டு ஊழியங்களை நான் வெறுத்ததை அனைவரும் அறிவர். பொருளாதார செழிப்பு உபதேசங்களையும் நான் சாடினேன். ஜனத்தின் மீது இருமாப்பாய் ஆளும் ஊழியர்களையும் ஜனத்தினை செயல்படக்கூடாமல் கட்டி வைத்திருந்த ஊழியங்களையும் சில வேளைகளில் கடுமையாக எதிர்த்தேன். என் பிரசங்கங்களில் சில வேளைகளில் ஆக்ரோஷம் வெளிப்பட்டது. ஆயினும் அது தேசத்தின் தேவையை குறித்துதான் என்பதனை புரிந்து கொண்டவர்கள் ஆதரித்தனர். குறிப்பாக இளைய சமுதாயம் என் செய்திகளை அதிகம் விரும்பியது. சில போதகர்கள் காணிக்கைகள் யாவையும் வடநாடு கொண்டு சென்று விடுவார் என எண்ணினார்கள். ஆனால் பாஸ்டர் அற்புதராஜ் போன்றவர்கள் முழு மூச்சாய் மிஷனரிகளை தாங்க முன்வந்தனர். இப்படி சென்னையில் நடைபெற்ற கூட்டங்கள் ஒரு அலையை உண்டாக்கியது. நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் சகோதரர் ஆண்டனி லிவனஸ் மூலமும், தூத்துக்குடி சாயர்புரம் முழு இரவு ஜெபத்தினர் மூலமும், நாசரேத் பகுதிகள் சகோதரர் பீட்டர் ஐசக்ராஜ் மூலமும் தீவிரம் அடைந்தது. பின்னதாக சகோதரர் எபனேசர் மூலமும், பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன், பாஸ்டர் ராஜன் போன்றோரின் துணையோடும் மதுரையை சார்ந்த பகுதிகள் சகோதரர் ஆல்ஃபர்ட் மூலமும், பாஸ்டர் ரவி கோமஸ், சகோதரர் ஆரோக்கியம் போன்றோரின் முயற்சியால் கோயில்பட்டி, சாத்தூர், சிவகாசி பகுதிகளிலும், சகோதரர் காட்வின், பாஸ்டர் சேகர், பாஸ்டர் நல்லதம்பி போன்றோரின் முயற்சியால் கொடைக்கானல் பகுதிகளிலும், சகோதரர் சேவியர், சகோதரர் ரவி போன்றோரின் முயற்சியால் திருச்சி மற்றும் தஞ்சாவூரிலும்,
சகோதரர் எமர்சன், சகோதரர் அற்புதராஜ், சகோதரர் ரவி சாம்ராஜ், சகோதரர் ஜபராஜ் துணையோடு கோயம்புத்தூர் பகுதிகளிலும் முன்னேற்ற பணி பெருகிற்று. சகோதரர் ஆசீர்வாதம் புதிய முயற்சிகளையும் புது இடங்களையும் கண்டுபிடிப்பதிலும் புதிய நபர்களை கண்டுபிடிப்பதிலும் தீவிரம் காட்டினார். பாண்டிச்சேரியில் பாஸ்டர் வின்சென்ட் சபையினர் அதிக தீவிரம் காட்டினர். ஆயுதம் அணைக்குமோ அன்பரின் நேசத்தீயை. சகோதரர் பீட்டர் ஐசக் ராஜின் மரணத்திற்கு பின்னர் சகோதரர் அல்ஃபிரட் பால் முன்னேற்ற பணி அலுவலகத்தையும் சகோதரர் ஆசீர்வாதம் ஒருங்கிணைப்பையும் செய்து வந்தார்கள். அனைவரும் தன்னார்வ ஊழியர்களாக செயல்பட்டனர். ஜெம்ஸ் தன்னார்வ ஊழியர்களாலேயே தாங்கப்பட்ட ஒரு ஸ்தாபனமாக மாறிவிட்டது. இன்று 200 பேருக்கு மேல் தீவிரமாக ஓடும் இவர்கள் ஊழியத்தின் பின்னணியில் நின்று அநேகரை தீவிரப்படுத்தினர். தென்னகத்தின் கூட்டங்களில் மக்கள் சாறை சாறையாக வருவதனை பொறுக்கக்கூடாதவர்களும் வசனத்தின் வெளிச்சத்தில் நிற்கக்கூடாதவர்களுமானவர்கள் என்னை தாக்கவும் தீர்மானித்தனர். குறிப்பாக நாகர்கோயில் பட்டணத்தில் நான் பேசிக்கொண்டிருந்த வேளையில் கோடீஸ்வரராக விரும்புகிறவர்களுக்கு ஒரு ஊழியர் அழைப்பு கொடுத்திருந்தார். அதனை முன்னிட்டு நான் பேசின வேளையில் அடுத்த நாள் நான் தங்கியிருந்த இடத்தில் ஆட்களை அனுப்பி சண்டையிட்டார் அந்த ஊழியர். கூடவே இரவு கூட்டத்தில் நான் பேச வரக்கூடாது என எனக்கு வண்டி ஓட்டின சகோதரர் அமல்ராஜிடம் சில குண்டர்கள் பயமுறுத்தும் வார்த்தைகளை கூறினர். சகோதரர் அமல்ராஜ் அவர்களை பார்த்து, அகஸ்டின் ஜெபக்குமார் ஒன்றுக்கும் பயப்படாதவர், நானும் அவரும் தான் வருவோம், நீங்கள் என்ன செய்வீர்கள் என பார்க்கிறோம் என்றார். அவர்கள் மிகவும் கோபமுற்று சாறை சாறையாக மக்கள் வந்தபடியால் செய்வது அறியாது கூட்டத்தின் இறுதியில் ஒருவருக்கு சாராயம் வாங்கி கொடுத்து புது கத்தி ஒன்றையும் தந்து மேடையிலிருந்து நான் இறங்கும்போது ஜெபிக்க வருகிறவர்கள் போல் அருகில் சென்று தாக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தனர். ஆனால் அதனை அறிந்த கூட்டத்தினை நடத்தின சபையின் மூப்பர்கள் அவரை பிடித்து என்னை தாக்காதபடி காத்தனர். கூட்டத்தின் முடிவிலே அனைவரும் போய்விட்டார்கள். டத்தி ஸ்கூலின் பெண் பிள்ளைகள் ஒரு மனிதன் தனியாக படுத்து கிடப்பதனை பார்த்து வார்டனிடம் சொல்ல, யாரோ குடித்துவிட்டு படுத்திருப்பார் என எண்ணி அவனை எழுப்பியபோது அவன் கூட்டத்தில் துப்பாக்கி ஒன்றினால் என்னை தாக்க அனுப்பப்பட்டவன் என்று தெரிந்தது. அவன் கூட்டத்தில் நுழைந்தபோது தேவ ஆவியின் பலத்தினால் தாக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறான். கூட்டம் முடியும் வரை அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவர்கள் எழுப்பின போதுதான் அவனுக்கு நினைவு வர, அவன் தப்பிவிட்டானா என்று கூறி துப்பாக்கி எடுத்துக்கொண்டு பயத்தின் மிகுதியினால் ஓடிவிட்டான். அவர்கள் என்னை திண்டுக்கல் கூட்டத்திலும் பின்னர் நாகர்கோவிலில் நடந்த அனைத்து திருச்சபைகளின் கன்வென்ஷன்களிலும் தாக்க முயன்று தோற்றுப்போனார்கள். பீகாரில் கிறிஸ்துவை அறியாதோர் பலமுறை என்னை துப்பாக்கியால் தாக்க முனைந்து தோற்றுப்போனார்கள். தென்னகத்திலோ கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்பவர்களால் சொல்லாலும் செயலாலும் நான் தாக்கப்பட்டேன். சில மிஷனரி ஸ்தாபனங்களும் ஜெம்ஸின் தாக்கம் ஜனங்களுக்குள் அதிகமாவதனை கண்டு பொறாமை கொண்டு ஊழியங்களை குறித்த தவறானவைகளை கூறி ஜனங்களை திசை திருப்ப பார்த்தனர். ஆனால் தேவனோ சிஎஸ்ஐ, பெந்தைக்கோஸ்தே, லூத்தரன் போன்ற சபையின் மக்களை நமக்கு உடன் நிற்க வைத்தார். சபை பேதமின்றி தேசம் தேவனை அறிய வேண்டும் என விரும்பிய அனைவரும் நம்மோடு இணைந்து கொண்டனர். இதன் விளைவினால் பின்னர் மும்பையில் சகோதரர் டேனியல், பாஸ்டர் டென்சிங், பெங்களூரில் சகோதரர் ஜேம்ஸ், சகோதரர் காட்வின், சகோதரர் சுஜார், டாக்டர் சாம், சகோதரர் யோபு போன்றோரின் துணையோடும் பாஸ்டர் மணிவண்ணன், பாஸ்டர் தியோடர் என்பவர்களின் ஒத்தாசையோடும் வளர்ந்து பெருகின. இதன் விளைவாக தென்னகத்திலிருந்து தங்கள் எதிர்காலத்தினை தேவன் பார்த்து கொள்வார் என எண்ணி தரிசனத்தோடு கூட இணைந்து கொள்ள தங்கள் நல்ல வேலைகளை ராஜினாமா செய்து தாளந்துமிக்க சகோதர சகோதரிகளையும் தேவன் கொண்டு வந்தார். சகோதரர் பெல், சகோதரர் அருள்ராஜ் குடும்பம், சகோதரர் ஆரோக்கியதாஸ் குடும்பம், சகோதரர் அசோக் குமார் மற்றும் சகோதரர் பிரபாகர் என பலரை தேவன் கொண்டு வந்தார். அழைத்த தேவனுக்கு உண்மையாயிருக்க ஒப்பு கொடுத்த மக்கள் இவர்கள். கூடவே வாலிபர்களையும் தேவன் அழைத்து வந்தார்.
கேரளாவில் பாஸ்டர் ஜென்லைட் போன்றோரின் பேராதரவும் நம் பக்கம் இருந்தது. ஆந்திராவிலும் சிலர் நம்மோடு ஐக்கியப்பட சகோதரர் ஜான் குடும்பம் உதவினர். இப்படியாக ஊழியரையும் தாங்குவோரையும் தேவனே கூட்டிச் சேர்த்தார். அவருடைய ஊழியம் அல்லவா இது?